வணக்கம் என் அன்பிற்குரிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாம் 4ஆம் தேதிக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்படா ரிசல்ட் வரும், என்னடா ஆகும் அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்த மாலை பேச்சில் உங்களை நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்க்க போகும் நண்பர்களுக்கு வணக்கம். என் இதயத்தின் இதயமான ஸ்ரீலங்கன் உறவுகளுக்கு மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாலை பேச்சுன்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். இது ஓகே தானே? மாலை பேச்சுங்கிறது ஓகே தான் இருக்கும். சரி விடுங்க. என்ன அப்படின்னா, நேற்று பார்த்தா ஒரு பொண்ணோட வீடியோ ரொம்ப பயங்கரமான வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு விஜய் பத்தி தான் பேசுச்சு. என்ன பேசுது அப்படின்னா, விஜய் அவர் வேற லெவலுங்க, அவருடைய டேலண்ட் எல்லாம் வேற லெவலுங்க. கஜானா காலியானாலும் அவர் 2 படத்தில் நடிச்சு அந்த பணத்தை கொண்டாந்து போட்டு அவர் பணத்தை அப்படியே அள்ளி எடுத்து தருவாருங்க மக்களுக்கு. கடனே வாங்க மாட்டார். உலக வங்கியிலும் கடன் வாங்க மாட்டார், IMFலையும் கடன் வாங்க மாட்டார், எங்கேயுமே கடன் வாங்க மாட்டார். அவர் படத்தில் நடிச்சு எவ்வளவு பெரிய ஒரு அறிவார்ந்த சமூக மக்களை நாம் வளர்த்து வருகிறோம் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அதாவது பொருளாதார அறிவுன்ட்டு ஒண்ணு இருக்குதுங்க. பணத்தை பத்தி ஒரு நாலேஜ் நம்ம பசங்களுக்கு எல்லாம் சின்ன பையன்ல இருந்தே சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இது பணம் மிகப்பெரிய பொருள் அப்படின்ட்டு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு டேலண்ட் மட்டும் இருந்தா பத்தாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு டிசிப்ளின் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். இப்போ புதுசா ஒண்ணு சேர்த்துருக்காங்க, கன்சிடென்சி இருந்தா தான் நீங்க பணம்லாம் சம்பாதிக்க முடியும். நீங்க பணத்தை சம்பாதிச்சீங்கன்னா அது சேமிக்கிறதுக்கு தெரியணும். அதெல்லாம் சின்ன பையில இருந்தே நீங்க உங்க குழந்தைகளுக்கு பொருளாதார அறிவை நீங்க வளர்க்க வேணும். ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறோம்னா இந்த பொம்மை வாங்குறதுக்கு இந்த 100 ரூபாய் பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு அந்த பையனுக்கு தெரியணும். அப்பதான் அந்த பையன் எதிர்காலத்துல பணத்தை செலவு பண்றப்ப பார்த்து செலவு பண்ணுவாப்புல, சேமிக்க தெரியும், யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டாப்புல, நிம்மதியா இருப்பாப்புல. நம்ம பசங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் வேற லெவலுங்க. ஒருத்தர் போயிட்டு விஜய் வீட்டுல இல்ல, நீலாங்கரையில அந்த கேட்டுக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு வராங்க. என்னப்பா இந்த அளவுக்குலாம் அறிவார்ந்த ஒரு சமூகத்தை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே பயங்கர ஒரு வேதனையா இருக்கிறது. எவ்வளவு பெரிய சமூகம் இது, தமிழ் சமூகம். இப்ப போயிட்டு நம்ம கேட்டா போய் முத்தம் கொடுத்துட்டு வரதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு சொன்னதான் எனக்கு ரொம்ப வேடிக்கை. அதுவும் இல்லாம நம்ம சமுதாயத்தில் என்ன அப்படின்னா, நடிகர்கள் தான் பெரிய பணக்காரங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணம் சின்ன பையன்ல இருந்தே வளர்த்து வச்சுட்டாங்க. என்கிட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாண்டிச்சேரி மெட்ராஸுக்கு வரப்ப காரில் தான் வந்துட்டு இருந்தான், டாக்ஸியில் தான். அப்ப ஒரு பையன் கம்ப்யூட்டர்ல தான் வேலை செஞ்சப்பல. அந்த பையன் பெரிய ஆர்கியூமெண்ட், அஜித் சாங் சார் பெரிய பணக்காரங்க தமிழ்நாட்டிலே அப்படின்ட்டு. தமிழ்நாட்டிலே பெரிய பணக்காரர் சிவநாடார் இருக்காரு. சிவநாடார் மிகப்பெரிய பணக்காரர், HCL கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கவங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அந்த பசங்களுக்கு நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன், TCS கம்பெனிடா, பெரிய கம்பெனிடா அப்படின்லாம் எடுத்து சொன்னேன். ஆனாலும் அவங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு அந்த ஸ்டார் அந்த உள்ளுக்குள்ள பூந்து இருக்குது. உதயசூரியன் வந்தவுடன் ஸ்டார் எல்லாம் காணாம போயிடும். இது அரசியல் இல்ல, அரசியல் வரிகளும் அல்ல இது, தெரியுங்களா? பாத்துங்க எப்படி என்னன்ட்டு. அவன் விஜய் தான் பெரிய பணக்காரர், நடிகன் தான் பெரிய பணக்காரங்க, அந்த காலத்துல இருந்தே இருக்குது. சிவாஜி தான் பெரிய பணக்காரர், MGR தான் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்ல அப்படி எப்படி ஏத்து வச்சிருக்காங்க. அதனால நம்ம பசங்களுக்கு பணம்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சின்ன பையன்ல சொல்லிக் கொடுக்கலாம். கார்ல் பெயின் ஒருத்தர் இருக்காப்புல, 36 வயசு தான் ஆச்சு. நத்திங் மொபைல் ஒரு மொபைல், OnePlus ஒரு மொபைல் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மொபைல் ஆரம்பிச்சவர் தான், சைனாக்கார பையன், சின்ன பையங்க. எவ்வளவு பெரிய டேலண்டா இருக்காங்க பாத்தீங்களா? இந்த நத்திங் மொபைல் தான் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எல்லாத்து கையிலையும் உலகத்துல தவளும் அப்படிங்கிறாரு. ஆப்பிள் எல்லாம் காணா போயிருங்கிறாரு. எவ்வளவு பெரிய கான்பிடன்ஸ் சொல்றாரு பாருங்க அந்த பையன். அந்த மாதிரி தான் இருக்குது நத்திங் மொபைல். நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த பசங்களை வளர்க்கணும். அதுக்காக தான் இந்த பதிவை. பணம் சம்பாதிப்பதற்கு டேலண்ட் மட்டும் பத்தாது. நடிகர்கள் பெரிய பணக்காரங்க கிடையாது. இதெல்லாம் மனசுல நம்ம மாணவ கண்மணிகளே நிப்பாட்டிங்க. நீங்க அந்த மனசுல நிலை நிறுத்தினா தான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு தெம்பு வரும். அமைதியா பணம் சம்பாதிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கில், சரிங்களா? அதனால அந்த நடிகன் பணம்லாம் நிறைய சம்பாதிக்க முடியாது இந்த காலத்துல, சரிங்களா? அது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு டேலண்ட் மட்டும் பத்தாது. நடிகர்கள் பெரிய பணக்காரர்கள்லாம் கிடையாது. நீங்க காரல் பை மாதிரி இந்த நத்திங் மொபைல் ஓனர் இருக்கால, சின்ன பையன், அந்த பசங்க மாதிரி நீங்களாம் வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான கோடி ரூபாயில போராடிட்டு இருக்காப்ல அப்படின்ட்டு. பெரிய கம்பெனிங்க, உலகம் பூரா படர்ந்து இருக்கிறது. வயசு என்னாச்சு? 36 வயசு.
நம்ம என்னன்னா விஜய் பின்னாடி அலையறதுக்கு நம்ம பசங்க நம்ம வந்து பெற்று விட்டுருக்கோமா என்ன? நம்ம பசங்களுக்கு டேலண்ட் இருக்குது. நம்ம பசங்க வந்து பைனான்ஸ்ல வெற்றிகரமாக வர வேண்டும். அதெல்லாம் வந்து சின்ன பையன்ல இருந்து ஷேர் மார்க்கெட் எல்லாத்தையும் பத்தி சொல்லி தரணும். நான் ஷேர் மார்க்கெட் பத்தி எல்லாம் பேசுறேன். ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப தோத்தவன் நான். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் பணத்தை விட்டவன் நான். அதனால எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசுவதற்கு அறிகுறி இருக்குது. ஷேர் மார்க்கெட் பில்டிங் நான் காட்டுறேன் பாருங்க, பாம்பேல எவ்வளவு பெரிய பில்டிங். சரிங்களா? என் அன்பிற்குரிய நண்பர்களே, நடிகர்கள் வந்து பெரிய பணக்காரன் கிடையாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. உங்க குழந்தைகளுக்கும் சொல்லித் தாருங்கள். உங்கள் குழந்தைகளை பொருளாதாரம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்து சின்ன பையனிலிருந்து நீங்க வளர்த்திட்டு வந்தால் உங்கள் பையன் மிகப்பெரிய டேலண்டாக வருவாப்புல, நிறைய பணம் சம்பாதிப்பவர்கள. வீட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் நல்லது என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்க்க போகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முடிஞ்ச அந்த ஸ்டார்ல கொஞ்சம் அப்படியே போட்டு விடுங்களா, கொஞ்சம் ஏதாவது. நான் இதெல்லாம் கேட்கவே மாட்டேன், இருந்தாலும் ஸ்டார்ல பணம் அனுப்ப மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்புக்காரங்க வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால சொன்ன என் அன்பிற்குரிய நண்பர்களே, என் இதயத்தின் இதயமான ஸ்ரீலங்கன் உறவுகளுக்கு ஸ்பெஷல் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.